வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா vlogs அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் ஸ்ரீபாலா. நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு அப்பப்போ ஏப்ப வாண்டி வருது. இந்த ஏப்ப வாண்டியோட தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் தயவு செஞ்சு யாருமே கோச்சிக்காதீங்க. இது ஜமதக்னி முனிவரோட நான் உங்ககிட்ட ஜமதக்னி முனிவரை பற்றி சொல்ல போகிற 2வது வீடியோ, பார்ட் 2 வீடியோ. முதல் பாகத்தில் ஜமதக்னி முனிவர் எப்படி பிறந்தாரு, அவருக்கு எந்த அளவுக்கு கோபம் வந்துச்சுன்னு பார்த்தோம். இன்றைக்கி அவர் தான் கட்டின மனைவி செஞ்ச சின்ன தப்புக்கு கூட தான் மனைவியை, தன்னோட பையன் பரசுராமரே தான் மனைவியை எப்படி கொன்ன சொல்லாரு அப்படிங்கிற பற்றியும், யாருக்கும் பயப்படாத ஜமதக்னி முனிவர் ஒரு மன்னன் தன்னோட மாட்டை கிளட்டிட்டு போயிட்டான்னு கவலையில் இருந்ததும், அதன் பிறகு அவரோட பசங்க அவரை சாவடிச்ச பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரேணுகாதேவி ஒரு கற்புக்கரசி. ஒரு நாள் நம்ம எல்லாருக்கும் மாரியம்மனோட ஆர்ஜின் ஸ்டோரி நல்லாவே தெரியும். அதில் அந்த கற்புக்கரசியான ரேணுகாதேவி ஒரு கண்டனன் மேலே லைட்டாக ஆசைப்பட்டதுனால அவங்க கற்புத்தன்மை நீங்கியிருக்கும். அதை பார்த்து கோவப்பட்ட ஜமதக்னி முனிவர் தன்னோட 6 பசங்களை கூட்டு உங்கள் அம்மாவை கொல்லுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டார். 5 பேர் மறுத்துட்டாங்க. ஆனால் பரசுராமர் மட்டும் அப்படியே செஞ்சார். தான் அப்பா சொன்னதை நிறைவேற்றி காட்டினார். தான் அப்பா கிட்ட தான் அம்மா, என்னோடய அம்மா உயிரோட வேணும்னு கேட்டுக்கிறனால தன்னோட அம்மாவை உயிர் தேட வச்சார். இந்த சம்பவத்தால் தாங்க மாரியம்மன் உருவானாங்க. அப்போ பாருங்க, ஜமதக்னி முனிவர் எவ்வளோ மோசமான வருது. தான் கட்டின மனைவி செஞ்ச சின்ன தப்புக்கு கூட தன்னோட மனைவியையே தன்னோட பையன் கொல்ற அளவுக்கு கொல்ல சொன்னது அவர் செய்த ரொம்ப பெரிய பாவம். அப்போ எவ்வளோ மோசமானவர்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அந்த மாரியம்மனோட கதையை சுத்தமாக பிடிக்கலை. பொறுமையாக இல்லாமல் பரசுராமர் அவசரத்தில் செஞ்ச வேலையால் அந்த ரேணுகாதேவி தலை மாறி உடம்பு மாறி உயிர் தண்டு இன்னைக்கு தமிழர்களான நம்ம வணங்குற மாரியம்மனுங்கிற பெண் கடவுளாக மாறினாங்க. இன்னொன்று காலையில் பரசுராமர் யாருமே இல்லாத சமயத்தில் தன்னோட அம்மாவான ரேணுகாதேவியை தலையை வெட்டி கொண்டு திரும்ப அவங்களோட தலையை அவங்களோட உடம்புலையே பொருட்டி அவங்கள உயிர் தர வச்சதா சில கதை இன்னொன்று கதையில் சொல்கிறாங்க. சரி, இப்போ யாருக்கும் பயப்படாத துர்வாச முனிவர் தீவிர விஷ்ணு பக்தனான அம்பரீஷனோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட மாதிரி, அதே மாதிரி தான் யாருக்கும் பயப்படாத ஜமதக்னி முனிவர் ஒரு சாதாரண ராஜா தன்னோட மாட்டை கிடட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு ரொம்ப கவலையிலையும் இருந்ததை பற்றியும், அந்த ராஜாவோட பசங்க தன்னை கொன்னதை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்லுறேன். கேகய நாட்டை கார்த்திக வீரார்ஜுனன்னு ஒரு ராஜா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பிறக்கும் போது 2 கை இல்லாமல் தான் பிறந்தார். அவருக்கு 2 கை இல்லாமல் பிறந்ததுனால தத்தாத்திரேயர் அங்கே அவருக்கு நிறையா கை முளைக்க மாதிரி செஞ்சார். 1000 கைகள் அவருக்கு முளைச்சிச்சு. ஆனால் அவருக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. அது என்னென்னா, மகாவிஷ்ணுவை தவிர வேறு யாராலையும் அவனுக்கு சாவு வரக்கூடாதுன்னு. அதுக்கு தான் மகாவிஷ்ணு பரசுராமர் அவதாரம் எடுத்து அவனை கொன்னுட்டார். அதுக்கு முன்னாடி கார்த்திகேய வீரார்ஜுனனோட முன்ஜென்ம கதையை பற்றி சொல்லலாம். கார்த்திக வீரார்ஜுனன் வேறு யாரும் இல்லை, நம்ம மகாவிஷ்ணுவோட ஆயுதமான சுதர்சன சக்கரமுங்கிற சக்கரத்தாழ்வாள் தான். சக்கரத்தாழ்வாளுக்கு ஒரு வாட்டி ஆணவம் வந்துச்சு. மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வாரோட ஆணவத்தை அடுக்க, நீ பூமியில் சாதாரண மனுஷனாக பிறப்ப, அப்போ நான் பூமியில் அவதாரம் எடுத்து உன்னோட அகங்காரத்தை அழிப்பேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சக்கரத்தாழ்வார்கிட்ட சொன்னார். அப்படிதான் சக்கரத்தாழ்வார் பூமியில் கார்த்திகேய வீரார்ஜுனனா பிறந்தார். ஒரு நாள் மகாராஜா வீரார்ஜுனன் தன்னோட பரிவாரங்களோட காட்டுக்கு வேட்டைக்கு போனார். அப்போ ஒரு ஆசிரமத்தை பார்த்தாரு. அந்த ஆசிரமம் வேறு எதுவும் இல்லை, அது ஜமதக்னி முனிவரோட ஆசிரமம் தான்.
ஜமதக்னி முனிவரும் ரேணுகா தேவியும் அவரை மரியாதையோட வரவேற்றாங்க. வாங்க மகாராஜா, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் உடனே அதை நிறைவேற்றி தரோம். அப்புறம் அதுக்கு ராஜா என்ன சொன்னாருன்னா, எனக்கு அறுசுவை விருந்து வேணும், எனக்கு மட்டும் இல்லை என்னோடய பரிவாரங்களுக்கும் நல்ல சுவையான சாப்பாடு வேணும்னு சொன்னார். ஜமதக்னி முனிவர்கிட்ட காமதேனு மாடு இருந்துச்சு. அந்த மாடு கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்போ ராஜா என்ன நினச்சாருன்னா, இந்த காட்டில் எந்த வசதியும் இல்லாத இந்த முனிவருக்கு எப்படி இந்த மாடு எப்படி கிடைக்க, இந்த மாடு இருக்குது, இந்த மாட்டை நம்ம ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம நாட்டு மக்கள் ஒரு வருஷத்துக்கு சாப்பாடு பஞ்சம் இல்லாமல் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஜமதக்னி முனிவர் ரொம்பவும் கவலைப்பட்டார். தன்னோட அப்பாவோட நிலைமையை பார்த்த பரசுராமர் ரொம்பவும் கோவப்பட்டு கார்த்திகேய வீரார்ஜுனனோட ராஜ்யத்துக்கு போனார். அதான் மகிஷ்மதிக்கு தான். அவர் அர்ஜுனனோட படையில் இருக்கிற வீரர்கள் எல்லாரையும் கொன்னார். கார்த்திகை வீரார்ஜுனனுக்கும் அவருக்கும் நடந்த சண்டையில் அவர் கடைசியில் கார்த்திகனோட 1000 கைகளையும் வெட்டி போட்டு அவன் தலையையும் வெட்டி கொண்டுட்டார். மாட்டை அவர் மீட்டெடுத்தார். ஜமதக்னி முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அவர் ரொம்பவும் கவலைப்பட்டு பரசுராமர்கிட்ட, ராஜாவுக்கு கொண்ட பாவத்துக்காக நீ தீர்த்த யாத்திரை போகணும் அப்படின்னு சொன்னார். அப்படியே பரசுராமர் தான் அப்பா சொன்னதை செஞ்சு அவர் தீர்த்த யாத்திரை போனார். இன்னொன்று பக்கம் கார்த்திகை வீரார்ஜுனோட பசங்க தங்களோட அப்பாவோட சாவுக்கு பழி வாங்கிறதுக்காக ஜமதக்னி முனிவரோட ஆசிரமத்துக்கு போனாங்க. அவங்க தவம் பண்ணிட்டு இருந்த ஜமதக்னி முனிவரோட தலையை வெட்டி அவரை கொடூரமாக கொண்டுட்டாங்க. இதுதான் யாருக்கும் பயப்படாத ஜமதக்னி முனிவர் ஒரு சக்தியன் தன்னோட மாட்டை அபகரிச்சிட்டு போனாங்கன்னு ரொம்பவும் கவலையோடையும், அந்த சக்தியனோட மகன்கள் கையால் இறந்து போனதுக்கு அவரும் ஒரு காரணம். அவர் வாழ்க்கையில் அவர் செய்த 3 தவறுகளால் அவரே இறந்து போனார். முதல் தவறு, அவரோட அம்மாவும் பாட்டியும் செஞ்ச தப்பால் பிராமணனாக பிறந்து கோவக்காரராக பிறந்தவர். இன்னொன்று, தன்னோட சின்ன வயசுலேருந்து நிறைய அப்பாவி மக்களுக்கு தண்டனை கொடுத்து கொன்னார். மூணாவது, அதான் கடைசியாக அவர் செஞ்ச ஒரு தப்பு, மன்னிக்க முடியாத தப்பு. எந்த பாவமும் அறியாத தான் கட்டின மனைவியான ரேணுகா தேவி செஞ்ச சின்ன தப்பையே பெருங்குற்றமாக பாவித்து தன்னோட பையனான பரசுராமரை கொண்டே தன்னோட மனைவியை பையன் கொல்ற மாதிரி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் சாதாரண மனுஷியாக இருந்த தன்னோட மனைவி ரேணுகா இன்னைக்கு தமிழர்களான நம்ம வணங்குற மாரியம்மனாக மாறினதுக்கு காரணமாகவும் இருந்தவர். அவர் பரசுராமர்கிட்ட என்னோட மனைவியை கொல்லு அப்படின்னு கட்டளை வச்சார். அவர் தன்னோட பையன்கிட்ட தன்னோட மனைவியை கொல்ல சொன்னார். அப்படியே பரசுராமர் அதை செஞ்சு காட்டினார். ஜமதக்னி முனிவர் செஞ்ச அந்த ஒரு கர்ம வினை தான் அன்னைக்கு அவர் கார்த்திகை வீரார்ஜுனனோட பசங்களோட கையாலேயே தலை கட்டாகி இறந்து போகிற சிச்சுவேஷன் அவருக்கு வந்துச்சு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். சிச்சுவேஷன்னா இங்கிலீஷில் நிலைமை அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜமதக்னி முனிவருக்கு அது தேவைதான். எந்த பாவமும் அறியாத அப்பாவி மக்கள், முக்கியமாக தன்னோட கட்டின மனைவிக்கே தண்டனை கொடுத்ததுனால அவர் செஞ்ச தப்புக்கு அவரே கார்த்திகேய வீரார்ஜுனனோட பசங்க கையால் இறந்து போனார். சரி, அவரோட பிறப்பிலிருந்து அவர் இறப்பு வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, மகாவிஷ்ணு எப்படி ஜமதக்னி முனிவருக்கு மகனாக பிறந்தாரு. ஏன் மகாவிஷ்ணு சாந்த ஸ்வரூபமான ஒரு முனிவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு மகனாக பிறக்காம துர்வாச முனிவருக்கே இணையான கோபத்தை கொண்ட ஜமதக்னி முனிவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு எப்படி
மகனாக பிறந்தாருங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்ரீபாலா vlogs அண்ட் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி, வணக்கம்.